ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கேரளா ஸ்பெஷல் இலை அடை. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ராகி வச்சு செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பசங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் ராகி பவுடர் சேர்த்துருக்கேன். அரைச்ச ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு வந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு ராகி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் பதத்தில் இருக்கணும். நான் இப்போ பிசைஞ்சிட்டு அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு பிசையும் போது நான் இங்கே வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது, கூடவோ குறைவோ ஆகும். ஸோ இந்த பதத்துக்கு வரா மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் துருவின தேங்காய் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக நெய்யை வந்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இந்த வாழை இலை மேலே வந்து நல்லா ரவுண்டாக தின்னாக தட்டிக்கோங்க. தட்டும் போது நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. ரொம்ப கனமாக தட்டிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கொஞ்சம் தின்னர் சைடில் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வாழை இலையை வந்து அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு அந்த ஸ்டஃபிங் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் இங்கே இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த இலை அடையை வந்து அந்த இட்லி பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு 12 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரொம்ப ஹெல்தியான ராகி இலை அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த் வைஸும் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.